அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை வழி நடத்துகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தன் நாவை அடக்கிறவன் புத்திமான் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தன் நாவை அடக்காமல் இருதயத்தை வஞ்சித்து தேவ பக்தி உள்ளவன் என்று சொன்னால் அந்த தேவ பக்தி வீண் என்று நாங்க வாசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய நாவை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாள்ல கூட நாங்க தியானிக்கிற இந்த வேத பகுதியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாள்ல நம்ம பார்க்க போறது 1 பேதுரு அதிகாரத்தை நம்ம வாசிக்க போறோம். இது பேதுரு எழுதின கடிதம். பேதுரு இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள்ல ஒருத்தர். அவரோடு கூட இருந்து அவருக்கு நெருக்கமான சீஷர்கள் 3 பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் பேதுரு. பேதுரு, யோவான், யாக்கோபு, அதுல பேதுரு ஒருத்தர். இது இந்த கடிதம் 62 இருந்து 63 ஏடிக்குள்ள எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கடிதம் எதுக்காக எழுதப்படுது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் எப்படி வாழணும், அவங்களுக்கு சிலுவையின் மூலம் இயேசு என்ன சம்பாதிச்சு கொடுத்திருக்காரு அப்படின்றத பத்தியும், உபத்திரவத்துல எப்படி கிறிஸ்துவுக்காக நிலை நிற்கணும் அப்படின்ற சத்தியத்தை விசுவாசிகளுக்கு சொல்லி கொடுக்கும்படியா பேதுரு இந்த கடிதத்தை எழுதுறாரு. இந்த கடிதத்தை எழுதி சில்வான் மூலம் கொடுத்து அனுப்புனாருன்னு சொல்லிட்டு 1 பேதுரு 5வது அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். சரி, இப்ப நம்ம இந்த கடிதத்தை வாசிக்க போறோம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரான பேதுரு, இது பேதுரு தான் எழுதுறாரு. பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பிந்தினியா என்ற தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களில், இந்த 5 தேசங்கள்ல சிதறி போயிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆதி அப்போஸ்தலர் காலத்துல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால யூதர்கள்ல இருந்து இந்த கிறிஸ்தவங்க புறக்கணிக்கப்பட்டாங்க. அவங்க சிதறி போயிட்டாங்க. பல தேசங்களுக்கு உபத்திரவத்தினால இவங்க பாடுகளை சகித்து கொண்டு பல இடங்களுக்கு சிதறி போனாங்க. சிதறி போனவங்க போன இடங்கள்ல எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்து ஆங்காங்கே சபைகள் உருவானத நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில வாசிக்கலாம். அப்படி சிதறி போனவர்கள் இவங்க யூதர்களா இருக்கலாம், புறஜாதியினரா இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சிதறி போயிருக்கிற அவங்க பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. பரதேசி அப்படின்னு சொன்னா நிரந்தரமான ஒரு இடம் இல்லாம இங்கேயும் அங்கேயும் அலையிறவங்க. இப்ப அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. எதுக்கு தெரிந்து கொண்டிருக்காரு அப்படின்னா, கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தெளிக்கப்படும் போது நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஆடுகளை பலி செலுத்தி அந்த ரத்தத்தை தெளிப்பாங்க. அப்ப அது பரிசுத்தமாக்கப்படும். ஆனா இப்ப புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல இயேசு சிலுவையில நமக்கு ரட்சிப்பை சம்பாதிச்சு கொடுத்திருக்காரு. அந்த ரத்தம் நம்ம மேல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்படும் போது நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அதற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியா நம்ம தேவன் நம்மளை பிரித்து எடுத்திருக்காரு, தெரிந்து கொண்டிருக்காரு. அப்படிப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதப்பட்டது. பரிசுத்த ஆவியானவரால பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய முன் அறிவின்படி, ஆண்டவரோட ஃபோர் நாலேஜ், முன் அறிவின், அவர் நம்மளை தெரிந்து கொண்டு
இந்த மாதிரி பரிசுத்தமாக்குதலுக்கும் கீழ்ப்படிதலுக்கும் தெரிந்து கொண்ட பரதேசிகளாகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு எழுதின கடிதம். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. கிருபையும் சமாதானமும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயும் பெருகி கொண்டே இருக்கணும். இது ஒரு வாழ்த்துதலோடு கடிதம் எப்பயும் ஆரம்பிக்கப்படும். அதே மாதிரி இந்த கடிதமும் ஒரு வாழ்த்துதலோட ஆரம்பிக்குது. நமக்குள்ளேயும் அந்த கிருபையும் சமாதானமும் பெருக வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனை ஸ்தோத்தரிக்கிறாரு. எதற்கு அப்படின்னா அடுத்த வசனத்துல சொல்லியிருக்கு, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரு. அதுல அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. தேவனுடைய வல்லமை அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நம்ம எல்லாரும் அவருடைய இரக்கத்தினால, தேவன் நம்ம மேல வச்சிருக்க இரக்கத்தினால மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு வாசிக்கிறோம். யோவான் 3வது அதிகாரத்துல ஒருத்தன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். அப்ப நம்ம மறுபடியும் பிறந்திருக்கோம். யாக்கோபு 1:18 அவருடைய வசனத்தின்படி நம்ம மறுபடியும் பிறந்திருக்கோம். நமக்குள்ள வசனம் கிரியை செய்து நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அப்படி பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கு. என்ன நம்பிக்கை அப்படின்னா, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரம் நமக்கு இருக்கு. அந்த சுதந்திரத்தை யாரும் அழிக்க முடியாது. அது குற்றம் இல்லாதது, வாடி போகாத சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணிருக்கிறாரு. அதை குறிச்சு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த சுதந்திரம் என்ன அப்படின்னா, நம்ம நித்தியமா என்றென்றைக்கும் அவரோடு கூட வாழ போறோம். அதான் அந்த நம்பிக்கை. அந்த சுதந்திரத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பரலோக வாழ்க்கைய கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அந்த ஜீவனுள்ள நம்பிக்கைய மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரம் நமக்கு பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடைசி நாள்ல வெளிப்பட இருக்க ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. நம்ம இயேசு கிறிஸ்துவை முதல்ல ஏற்றுக்கொண்டப்போ, விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டப்ப நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யறோம்னா, வேத வசனத்தை வாசிச்சு ஜெபிக்கிறதன் மூலம் அனுதினமும் நமக்குள்ள என்ன செய்யுதுன்னா சுத்திகரிப்பு ஏற்படுது. கடைசி ஒரு நாள் ஆண்டவரோட வருகை வரும்போது நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனத்துல ஒரு நிமிஷத்துல நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரோமர் 8:23 சரீர மீட்ப வர நம்ம காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரட்சிப்பு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் நமக்குள்ள இருக்கு. அந்த தேவனுடைய பலத்தினால காக்கப்பட்டிருக்க நம்ம கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தா தான் நம்ம பரலோக ராஜ்யத்துல விசுவாசத்துல தளர்ந்து போகாம கடைசி பரியந்தம் நிலைத்திருந்தா தான் நம்ம ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு வேதம் கற்றுக் கொடுக்குது. அப்ப தேவ பலத்தினாலதான் நம்ம விசுவாசத்தை காத்து கொள்ள முடியும். நம்மளை காத்து கொள்றது தேவ பலன். அந்த பலத்தினால நம்ம காக்கப்பட்டு இருக்கிறோம்.
அப்படிப்பட்ட நமக்கு பரலோகத்துல சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறதுனால, நம்பிக்கை இருக்கிறதுனால நம்ம சந்தோஷப்படுறோம். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். ரொம்ப சந்தோஷம், ஆனா துக்கப்பட வேண்டியது அவசியம். ஏன்னா கொஞ்ச காலம் பல்வேறு சோதனைகளினால நம்ம துக்கப்படுகிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 3வது வசனத்துல விசுவாசத்தின் பரீட்சை நமக்கு பொறுமையை உண்டாக்குறதுனால அத சந்தோஷமா எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம வாசிக்கிறோம். நம்ம சோதிக்கப்படும் போது நம்ம விசுவாசத்துல இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுறோம். அதன் மூலம் ஆண்டவருடைய அன்பையும் வல்லமையும் அறிந்து கொள்றோம். ஒருவேளை கடந்து போகும்போது அது ரொம்ப துக்கமா இருந்தாலும் பின்னாடி நம்ம யோசித்து பார்த்தோம்னா அதன் மூலம் அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்றோம். தாவீது கூட சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுவீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். பொண்ணு அக்கினியில போட்டு சோதிப்பாங்க. அந்த அழிந்து போற பொண்ணு சோதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அந்த அக்கினியில போடும்போது அதுல இருக்கிற அழுக்குகள் எல்லாம் போய் சுத்தமாயிரும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாகிய உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, அந்த பொண்ணை விட விலையேற பெற்றது நம்மளுடைய விசுவாசம். அந்த விசுவாசம் என்ன செய்து சோதிக்கப்படுது. சோதிக்கப்படும் போது நம்ம அன்றாட கடந்து செல்கிற வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகள் மூலம் நம்ம விசுவாசம் சோதிக்கப்படும். அப்படி படும்போது நம்ம உறுதியா நிலைத்திருக்கிறவங்களா இருக்கணும். ஏன்னு கேட்க கூடாது. தேவ சித்தத்துக்கு நம்மள முழுவதுமா ஒப்பு கொடுத்து கடினமான சூழ்நிலைகள்ல விசுவாச தேவன் மேல ஆண்டவர் என் கூட இருக்காரு, என்ன நடத்துவாரு, நான் இந்த சோதனையை ஜெயித்து வெற்றி பெறுவேன்ற உறுதியான விசுவாசத்தோடு அந்த சோதனைகளை கடந்து போனா, அப்படி கடந்து போகும்போது இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆண்டவருடைய வருகையில அப்படி நம்ம விசுவாச சோதனையில நம்ம ஜெயம் பெற்றவர்களா இருந்தா நமக்கு புகழ்ச்சி கனம் மகிமை எல்லாம் உண்டாகும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். நம்ம இயேசு கிறிஸ்துவ பார்க்கல, ஆனா அவரை நம்ம என்ன செய்யணும், நேசிக்கிறோம். தோமா சொன்னாரு, உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் தொட்டி பார்த்தாதான் விசுவாசிப்பேன். அப்ப காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். அப்படியா நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்க்காட்டாலும் அவரிடத்துல நம்ம அன்பு கூறுகிறோம். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து, நம்ம ஒருவேளை இயேசுவை நேர பார்க்கலனாலும் அவர் மேல நம்ம விசுவாசம் வைத்திருக்கிறோம். சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து, அந்த விசுவாசத்தின் மூலம் அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தின் மூலம் அவரை நம்ம நேசிக்கிறதின் மூலம் சொல்லி முடியாத சந்தோஷம் நம்மளை நிரப்புது. மகிமையால் நிறைந்திருக்கிற சந்தோஷத்துல நம்ம களி கூறுகிறோம். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அந்த விசுவாசத்தின் மூலம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, நம்மளோட ஆத்துமா ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறது. அதை அடைகிறீர்கள். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, நம்மளை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்காரு. எதற்காகனா அவருக்கு கீழ்ப்படியும், அவருடைய இரத்தத்தினால தெளிக்கப்பட்டு கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுவதற்கும் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு பேதுரு எழுதுற கடிதத்தை தான் இந்த நாள்ல நம்ம பார்த்தோம்.
நமக்கு ஒரு சுதந்திரம் பரலோகத்துல வைக்கப்பட்டு இருக்கிறது. அது அழியாதது, குற்றம் இல்லாதது, வாடாதது. அதை குறித்து நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாயிருக்கு. நித்தியமாய் நம்ம அவரோடு கூட வாழ போறோம் அப்படின்ற நம்பிக்கை தான் நமக்கு சுதந்திரமா, பரலோக வாழ்க்கை தான் நமக்கு சுதந்திரமா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ரட்சிப்பை நம்ம விசுவாசத்தின் மூலம் பெற்றுக்கொள்கிறோம். அது நம்மளோட விசுவாசம் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும்னா அது தேவ பலத்தினால நம்ம ஒவ்வொரு நாளும் காக்கப்பட்டு இருக்கணும். அது அந்த நித்திய சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறதுனால நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனா அது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளை சந்திக்கிறப்போ நம்ம துக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போஸ்தலர் 14:22 சொல்லியிருக்கு, அநேக உபத்திரவங்கள் வழியா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால உபத்திரவத்தை பார்த்து கலங்கவோ குழப்பம் அடையவோ வேண்டியதில்லை. இந்த உபத்திரவத்தின் மத்தியில கர்த்தர் நம்ம கூட இருந்து அதை ஜெயம் எடுக்க நமக்கு உதவி செய்வாங்க. விசுவாசம் சோதிக்கப்படும். அந்த சோதிக்கப்படும் போது அந்த விசுவாசத்தை நமக்கு காத்து கொள்றவங்களா இருந்தா இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு புகழ்ச்சி, கனம், மகிமை உண்டாகும். அதுக்குரிய பலனை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவை நம்ம நேரடியா பார்க்காத கூட அவர் மேல அன்பு வச்சிருக்கோம். அவரை பார்க்கலைன்னா கூட அவர் மேல நம்ம விசுவாசம் வைத்திருக்கிறோம். அதனால நமக்கு சொல்லி முடியாத சந்தோஷம் உண்டாயிருக்கு. அந்த விசுவாசத்தினுடைய பலன் என்னன்னா நம்மளோட ஆத்மா ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறது அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது ஆண்டவரே உறுதியாய் நிலைத்திருக்கும்படியாய் ஆண்டவரே எங்களை நீங்க காத்து கொள்ளுங்க. உங்களோட கிருபையை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, நாங்க எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. உம்மை அதிகமாய் நேசிக்கவும் உம்மிடத்துல விசுவாசமாய் இருக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு சுதந்திரத்தை பரலோகத்தில் வைத்திருக்கிறேன். அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை பெற்றவர்களாய் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாய் வாழ ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் தொட்ட ஆசீர்வதிங்க. உங்க பலத்தால் இடை கட்டுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை விசுவாசித்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் எங்களால் இயன்ற அளவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.